ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு வந்து உங்ககிட்ட ஒரு 2 விஷயம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து நெறைய இந்த மாரி மோட்டிவேஷன் வீடியோஸ்லாம் வந்து நான் அதிகமா பண்ண மாட்டேன். என்ன ரீசன் அப்படின்னா, அ இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணியும், ஜஸ்ட்ல போயிட்டு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பார்டர்ல போயிட்டு இந்த எக்ஸாமில ஃபெயில் ஆகுறவங்க வந்து எவ்வளோ பேர் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்துட்டு நானும் அந்த மாரி நிலைமையில நெறைய டைம் ரொம்ப வருஷம் இருந்திருக்கேன். அப்போலாம் எனக்கு வந்து யாராச்சும் மோட்டிவேஷன் வீடியோலாம் போட்டாங்கன்னா, எனக்கு கடுப்பா தான் வரும். இவன் வேற சும்மா சும்மா அப்படின்ற மாரி தான் எனக்கு தோணும். ஆம், பட் சரி அப்புறம் ஏன் இப்போ போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நமக்கு வந்து யாரோ ஒரு ஒரு தேர்ட் பெர்சன் அட்வைஸ் சொன்னா தான் நமக்கு அந்த மாரி இருக்கும் இல்லையா? ஸோ நமக்கு நம்ம நல்லா தெரிஞ்சவங்க, நம்ம கூடவே இருக்கிற யாரோ ஒருத்தவங்க அட்வைஸ் சொன்னாங்கன்னா, அந்த மாரி தெரியாது இல்லையா? ஸோ அந்த மாரி என்ன நெனச்சுக்கிட்டு நான் சொல்றத வந்து கேட்டுக்கோங்க. 2 விஷயம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஸோ முதல் விஷயம் என்னன்னா, இந்த அட்வைஸ் வந்து எனக்கு நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை இல்லாம சுத்திட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு ஒரு பெர்சன மீட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அவங்க வந்து எனக்கு இந்த ஒரு அட்வைஸ் சொன்னாங்க. ஸோ அந்த பெர்சன் யாரு அப்டின்னா, அவங்க வந்து ஒரு ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியினுடைய இந்தியா பிரான்ச் உடைய ஹெட் அவங்க. ஸோ அவங்கள மீட் பண்ண ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. பெர்சனலா மீட் பண்ற வாய்ப்பு கிடைச்சது. அவங்கள மீட் பண்றப்போ அவங்க என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. "கௌதம் உனக்கு உனக்கு என்ன ட்ரீம்?" அப்படின்னு கேட்டாங்கன்னா, அப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன். அப்போ அவன் எனக்கு சொன்னது ஒரே விஷயம் தான். ஆம், இன்னையிலேருந்து அடுத்த ஒரு 1 வருஷத்துக்கு நீ எந்த வேலை செஞ்சாலும், எந்த விஷயம் செஞ்சாலுமே, அந்த விஷயம் செய்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீ யோசி. அந்த விஷயம் உன்னுடைய ட்ரீம அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு மட்டும் யோசி அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீ என்ன பார்த்துட்டு இப்போ நீ வீட்டுக்கு போற. வீட்டுக்கு போகும்போது ட்ரெயின்ல போற. ட்ரெயின்ல ஒரு 1 ஹவர் போற அப்படின்னா, அந்த 1 ஹவர் நீ வந்து சும்மா ஃபோன்ல வேற எதையோ பார்க்கறதுக்கு பதிலா, உன்னோட ட்ரீம அச்சீவ் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அத நீ பண்ணு. ஸோ வீட்டுக்கு போயிட்டு நீ ஒரு ஒரு மூவி பார்க்கலாம் அப்படின்னு தோணுது. இல்லன்னா ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்னு தோணுதுன்னா, அப்ப நீ யோசி. இத நான் பண்றதுனால என்னோட ட்ரீம் அச்சீவ் பண்ண அது ஹெல்ப் பண்ணுமா? அத மட்டும் நீ யோசி. யோசிச்சுட்டு ட்ரீம் அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணும்னா அத பண்ணு. பண்ணாதுன்னா அத பண்ணாத. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். அடுத்த ஒரு 1 இயருக்கு நீ எந்த விஷயம் செஞ்சாலும் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயம் மட்டும் நீ யோசி. இது என் ட்ரீம் அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணுமா? பண்ணாதா? ஹெல்ப் பண்ணும்னா அந்த விஷயத்த பண்ணு. அவ்வளோதான் சொன்னாங்க. இது ரொம்ப சிம்பிளான ஒரு அட்வைஸ் தான். இத வந்து நான் ஏன் அவங்க கிட்ட கேட்டேன்னா, ஓகே. ஸோ அவங்க வந்து ஒரு ஒரு பெரிய கம்பெனில ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ அப்ப கண்டிப்பா அவங்க ஒரு ஒரு செல்ஃப் டிசிப்ளின் அவங்க லைஃப்ல இருக்கும். ஏதாவது ஒரு விஷயங்கள வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதனால அவங்க கிட்ட கேட்டேன். அவங்க இந்த ஒரு விஷயம் சொன்னாங்க. அ பட் இது வந்து என்ன அவ்வளவா பெருசா அஃபெக்ட் பண்ணவே இல்ல. அன்டில் நான் வந்து நெறையா லைஃப்ல அடிபட்டு, மிதிப்பட்டு, அசிங்கப்பட்டு நெறையா தோத்ததுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா தான் நான் இந்த விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்பதான் நான் வந்து நம்ம தேவையில்லாம நெறைய விஷயங்கள டைம் ஸ்பெண்ட் பண்றோங்கிறத ரியலைஸ் பண்ணி, அதுக்கப்புறமா நான் என்னோட ஒர்க்ல வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேன். நீங்களுமே அதே மாரி, நீங்க அடுத்த ஒரு 3 1/2 மாசத்துக்கு என்ன பண்ணாலுமே, அந்த விஷயம் உங்களோட ட்ரீம அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணுமா? அப்படின்ற ஒரு கேள்வி மட்டும் உங்கள கேட்டுக்கோங்க. சிம்பிள் தான். ஓகே. ஓகே. அடுத்தது 2வது விஷயம், நெறையா பேர் கேட்குற விஷயம் என்னன்னா, நான் வந்து வேலைக்கு போய்க்கிட்டே படிக்கிறேன். எனக்கு வந்து டைம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நான் வந்து எப்படி படிக்கிறது? அம் எனக்கு வேலைக்கு போயிட்டு வந்தேன்னா, அதுவே எனக்கு டயர்டா இருக்கு. என்னால படிக்க முடியல. அந்த மாரிலாம் சொல்றீங்க. நானுமே இந்த சிச்சுவேஷன்ல முன்னாடி இருந்திருக்கேன். ஓகேவா? அப்பலாம் வந்து என் மைண்ட்ல ஒரு 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 பாட்டோட ஒரு லைன் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த பாட்டு வந்து எனக்கு மறந்துருச்சு என்ன பாட்டுன்னு. ரொம்ப பழைய பாட்டு. பட் அந்த பாட்டுல வந்து ஒரு லைன் மட்டும் வரும். ஓகே. அந்த லைன் நான் சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிர்றேன். ஆம், நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது தமிழ் புக்ல வந்து ஒரு ஒரு விஷயம் படிச்சேன். அது வந்து எனக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அது என்ன ஒரு லைன்னா, அ ஓய்வு அப்படின்றது வந்து படுத்து உறங்குவது மட்டும் தான் ஓய்வு கிடையாது. ஓய்வுன்றது வந்து நம்ம ஒரு என்ன சொல்றது? நம்மளுடைய நேரத்த வந்து கேளிக்கையில நம்ம செலுத்துறது. லைக் வந்து அ ஒரு டான்ஸ் பார்க்கறது, ஒரு பாட்டு கேட்கறது, இல்ல நம்ம டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, அ ஏதோ ஒரு பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ நம்ம பார்க்கறதும், நம்ம பண்றதுமே கூட வந்துட்டு ஒரு வகையான ஓய்வு தான். அப்படின்ற மாரி நான் ஒரு லைன் பார்த்துருப்பேன். அது எனக்கு புதுசா இருந்துச்சு. ஸோ ரெஸ்ட்டுனா என்ன? படுத்து தூங்குறது தானே ரெஸ்ட்டு. அது எப்படி நம்ம ஒரு ஒரு கேளிக்கையான ஒரு விஷயத்துல டைம் ஸ்பெண்ட் பண்றது எப்படி வந்து ஓய்வுன்ற கேட்டகரிக்குள்ள வரும்? அப்படின்னு சொல்லி எனக்கு டிஃபரெண்ட்டா இருந்துச்சு அந்த ஒரு விஷயம். ஆ ஸோ அதுக்கப்புறமா நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். அத எப்படி நான் இந்த இதில அப்ளை பண்ணேன். எப்படின்னா, அந்த ஒரு பாட்டுல ஒரு லைன் வரும். என்னன்னா, "கேளிக்கையாகவே நாளினை போக்கிட, கேள்வியும் ஞானமும் ஒன்றாக திரட்டுவோம்" அப்படின்னு வரும். அப்போ நம்மளுடைய டேவ
நம்ம வந்து ஃபன்னாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா அதை ஒரு மியூசிக் பார்த்தோ, ஒரு டான்ஸ் பார்த்தோ, ஒரு மூவி பார்த்தோ தான் நம்ம அதை ஸ்பெண்ட் பண்ணணும்னு கிடையாது. கேள்வியும் ஞானத்தையும் திரட்டுறது மூலயமாவும் நம்ம அதை கேளிக்கையாக செலவு பண்ணலாம் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். தட் இஸ் நம்ம ஒரு விஷயம் படிக்கிறத வந்து நம்ம என்டர்டைன்மெண்ட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வேலைக்கு போயிட்டு வரீங்க, வந்தோடனே நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் திரும்ப வரணும்? ஐயோ எனக்கு இன்றைக்கி 2 ஹவர்ஸ் தான் இருக்கா அப்படின்னு இல்லாமல், எனக்கு இன்றைக்கி 2 ஹவர்ஸ் இருக்குது, நான் இன்றைக்கி இது படிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஹாப்பியாக வரணும். ஸோ இன்றைக்கி எனக்கு 3 ஹவர்ஸ் டைம் கிடச்சிச்சுன்னா நீங்கள் என்ன திரும்ப நினச்சணும்? ஓகே ஹாப்பி, எனக்கு இன்றைக்கி 3 ஹவர்ஸ் டைம் இருக்குது, நான் வந்து இன்றைக்கி மேக்ஸ் போட்டு பார்ப்பேன், நான் இன்றைக்கி ஹிஸ்ட்ரி படிப்பேன், நான் இன்றைக்கி பாலிட்டி ரிவைஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி நீங்கள் படிக்கிறத வந்து ஹாப்பியாக என்டர்டைன்மெண்ட்டாக நினச்சி அதை பண்ணுங்கள். இப்போ நிறைய பேர் வந்து இப்போ குரூப் 2ல் வேலைக்கு போகிறீங்க. வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தப்பறம் உங்களுக்கு டைம் இருக்காது. அப்போ நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும்? வீட்டுக்கு வரும்போதே உங்கள் மைண்ட் செட் வந்து ஓகே இன்றைக்கி எனக்கு 3 ஹவர்ஸ் டைம் இருக்குது, நான் வந்து குரூப் 1 மெயின்ஸ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், இப்போ நான் இல்லை குரூப் 1 ஃபிலிம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அந்த மாதிரி ஒரு படிக்கிறத ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக நினச்சி நீங்கள் வந்து வரணும் வீட்டுக்கு. சரியா? ஓகே இன்றைக்கி எனக்கு நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக லீவ் இருக்குது, நான் வந்து குரூப் 2 மெயின்ஸில் இல்லை குரூப் 1 மெயின்ஸில் ஒரு பர்டிகுலர் டாபிக் எடுத்துகிட்டு இந்த டாப்பிக்கை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி அதில் நோட்ஸ் எடுத்து வச்சுக்க போகிறேன். அந்த மாதிரி உங்களுடைய நாளை வந்து உங்களுடைய கேள்வியும் ஞானத்தையும் ஒன்றாக திரட்டுவது மூலியமாக ஒரு நாளை வந்து கேளிக்கையாக செலவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். இதெல்லாம் நீ பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய லைஃப்பில் வந்து நான் இதை ஃபுல்லாக பயன்படுத்தினா அப்படின்னு இல்லை, அங்கங்கே ஒரு சில இடங்களில் நான் இதை அந்த பேச்சஸில் நான் வந்து கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு எந்த விஷயம் யூஸ் ஆச்சோ அதை மட்டும் தான் நான் வந்து அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். நான் சொன்ன இந்த 2 விஷயம் உங்களுக்கு ப்ராப்பராக போய் சேர்ந்துச்சான்னு தெரில, பட் உங்களுக்கு சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், அடுத்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் என்ன செஞ்சாலும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் யோசிங்க. நீங்கள் செய்ய போகிற விஷயம் உங்கள் ட்ரீம் அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணுமா, அது மட்டும் யோசிங்க. 1. 2வது படிக்கிறது தான் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டு. சரியா? ஸோ படிப்பை தாண்டி ஒரு என்டர்டைன்மெண்ட் உங்களுக்கு வேணாம், படிக்கிறதையே ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஹாப்பியாக நினச்சி படிங்க.